ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்காக காளைகளை தயார்படுத்தும் பணி புதுக்கோட்டையில் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இருப்பினும் அரசின் கெடுபிடிகளால் இந்த வீர விளையாட்டு படிப்படியாக வீரியம் இழந்து வருவதாக மாடுபிடி வீரர்கள் கூறுகின்றனர். தமிழர்களின் வீர விளையாட்டாக கருதப்படும் ஜல்லிக்கட்டு தற்போது எண்ணற்ற கட்டுப்பாடுகள் மற்றும் விதிமுறைகள் காரணமாக அரிதாகி வருவதாக கூறுகின்றனர் காளை வளர்ப்போர். கெடுபிடிகளை தளர்த்தினால்தான் ஜல்லிக்கட்டை முன்பு போல் துடிப்பானதாக நடத்த முடியும் என கூறுகின்றனர் புதுக்கோட்டை மாவட்ட ஜல்லிக்கட்டு காளை உரிமையாளர்கள். கடந்த காலத்துல எல்லாம் ஜல்லிக்கட்டை நிறைய நிப்பாட்டிட்டாங்க. அதுவும் குறிப்பிட்டு பார்த்தா புதுக்கோட்டை மாவட்டத்தில் 195 ஊரில் ஜல்லிக்கட்டு நடக்கும். போன வருஷம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கலெக்டர் 6 ஊருக்கு அனுமதி கொடுத்து 2 ஊரில் நடந்திருக்காங்க. ஆனால் இந்த ஆண்டு எல்லா ஊருக்கும் கொடுத்தா எங்களுக்கு மாடு வளர்ப்புறவருக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வேண்டம்பட்டி ஜல்லிக்கட்டு ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. அது 2 வருடமாக மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்ததால் ஊரில் சில கால்நடைகளுக்கு கோமாரி நோய்கள் அது மாதிரி நிறைய கால்நடைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பகுதியில் மட்டும் 450க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. அதிலும் கார்த்திகை மாதம் பிறந்ததும் காளைகளுக்கு சிறப்பு பயிற்சிகளை அளிப்பதாகவும் சத்தான உணவுகளை வழங்குவதாகவும் கூறுகின்றனர் அவற்றின் உரிமையாளர்கள். மாடுகளுக்கு நீச்சல் பயிற்சி கொடுக்குறோம், மணல் எல்லாம் முட்டை விட்டு பயிற்சி கொடுக்குறோம். அதுபோக பருத்தி, பேர்ச்சம்பளம், நடைப்பயிற்சி எல்லாம் கொடுக்குறோம். அதுபோக எங்கள் நாய்கள் கூட எங்கள் மாட்டுகளுக்கு பயிற்சி கொடுக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவது பெரிதும் குறைந்துவிட்டதால் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர், சிராவயல் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளுக்கு தங்கள் காளைகளை கொண்டு செல்வதாக மாடு வளர்ப்போர் தெரிவிக்கின்றனர். இந்த மாதிரி எங்களுடைய வீரங்களை தமிழக கவர்மெண்ட் சோம்பேறி ஆக்கிருச்சு. இதை மீண்டும் மீண்டும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எல்லா மெஜாரிட்டியும் நடத்தணும். அதுக்கு தமிழக அரசு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ எங்கள் வீரர்கள்லாம் இருக்காங்க, மஞ்சோட்டினாலே அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ட்ரைனிங் கொடுத்துருவோம். எப்படி போகணும், எந்த விதமாக வரணும், மாடு பாயும்போது எப்படி தப்பிக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. பாரம்பரியம், வீரம் ஆகியவற்றோடு மண் சார்ந்த நம்பிக்கைகளோடும் தொடர்புடையதாக ஜல்லிக்கட்டு இன்றளவும் திகழ்ந்து வருகிறது. கட்டுப்பாடுகளால் ஜல்லிக்கட்டு அதன் தன்மையை இழந்து வருவதாக காளை வளர்ப்போர் கவலையுடன் கூறுகின்றனர். புதிய தலைமுறைக்காக புதுக்கோட்டை செய்தியாளர் சிவசக்திவேல்.